அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது. நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்காக புரட்டாசி மாதம் பெரிய அளவில் உதவி பண்ணுது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விலகிறதுக்கான அற்புதமான மாதம் புரட்டாசி மாதம். காரணம் என்னன்னா, புரட்டாசி மாதத்தில் சுக்கிர பகவானுடைய நீசமான இடத்திற்கு சூரியன் வருவார். நல்ல கவனிங்க, சூரியன் இருக்கிற மாசம் புரட்டாசி கன்னி ராசியில் இருப்பார். சூரியன் எங்க இருக்கார்? கன்னி ராசியில் இருப்பார். அவர் உள்ள வந்தோடனே சுக்கிரன் நீசம். எப்பேற்பட்ட மனிதர்களும் பண ஆசை கொண்ட யாராக இருந்தாலும் சரி, புரட்டாசி மாதம் வந்துருச்சுன்னா ஒன்று முன்னோர்களை பத்தி சிந்திப்போம், இல்ல பக்தியை பத்தி சிந்திப்போம், பணத்தை பத்தி சிந்திக்க மாட்டோம். நம்மளை மீறி நம்மளை தாண்டி போவோம். கோயிலுக்கே போகாதவங்க கோயிலுக்கு போவாங்க, டூர் போவாங்க. விரதமே இருக்காதவங்க விரதம் இருப்பாங்க. நம்பிக்கையே இல்லைனாலும் வடையும் பாயசமும் சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். இப்போ பாயிண்ட் புரியுதா? இந்த புரட்டாசி மாதம் லௌகீக ஆசைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஏன்? இந்த புரட்டாசி மாதத்துல மன உறுதி அதிகமாக கிடைக்கும். ஏன்னா புதன் உச்சம் ஆட்சி பெற்ற வீட்டிலே சூரியன் எப்பெல்லாம் உள்ள வருகிறாரோ, இந்த புரட்டாசி மாதம் வருஷம் வருஷம் வருவார். அப்ப புதன் உச்சம் ஆட்சி பெற்ற வீடு, நம்மளுடைய அறிவு திறன் அதிகரிக்கும், அறிவு வேலை செய்யும். ஒரு கீ கொடுத்த மாதிரி, இந்த எலக்ட்ரானிக்கல் பொம்மைக்கெல்லாம் கீ கொடுத்தோம்னா ஓடும், கீ முடிகிற வரைக்கும். இந்த மாசம் கொடுக்கிற கீ ஒரு வருஷம் ஓடும். இப்ப நல்லா கீ கொடுத்துட்டு நல்லா அதை டியூன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பொம்மை வேலை செய்யும். எப்படி ஐடியா? முன்னோர்கள்லாம் சும்மாவா சொல்லி வச்சாங்க? புரட்டாசியில மகாலய அமாவாசை வரும், மாலயபட்சம் வரும், மகாலய அமாவாசை வரும், நவராத்திரி வருது. எல்லாமே நம்மள வில் பவர், நம்மள பவரை ஏத்துறதுக்கு, தனித்தன்மையாக ஒரு மனிதன் விளங்குவதற்கான அற்புதமான மாதம். இன்னும் சொல்ல போனா முதுகெலும்போடு சொல்லுவாங்க இல்லைங்களா, கூனி இருக்கிறவங்க இப்படி தெம்ப அப்படி உட்கார்ற இடம் அது. என்னால முடியும், என்னால செய்ய முடியும், எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்களாக மாறுவோம். என்னைக்குமே பிரச்சனைகளை எதிர்கொண்டாதான் சார் வெற்றி. பயந்து போனா என்னைக்கு வெற்றி கிடைக்கும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப புரட்டாசி மாதம் புத்தியை செயல்படுது, புத்தி உள்ள மனிதனாக நம்மளை மாத்தோம், புத்திசாலித்தனமா மாத்தோம். பயந்தவர்கள் கூட என்ன செய்யலாம்? வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி, இதனை இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்னு ஒரு குறள் சொல்லியிருக்கிறார். நமக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துவார், தோல்வி பயத்தை தூக்கி எறிய வைப்பார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங்ல நவராத்திரி வருது, புரட்டாசி மாதம் நவராத்திரி. இது என்ன பண்ணும்? இந்த முதல் 3 நாள் துர்க்கை, அடுத்த 3 நாள் மகாலட்சுமி, அடுத்த 3 நாள் சரஸ்வதி எல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு இப்போ நம்ம விஜயதசமியை கொண்டாட போறோம். இன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை கொண்டாட போறோம். சரஸ்வதி தேவி நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய நாள். இப்பதான் சொன்னேன், சரஸ்வதி புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தக்கூடியவள், ஞானத்தை கொடுக்கக்கூடியவள். நம்ம தவ வாழ்க்கையில இன்னைக்கு தவமா இருந்திருக்கிறோம், இந்த நவராத்திரியை தவமா இருந்திருக்கிறோம். ஆசாபாசங்களை எல்லாம் அடகு வச்சாச்சு, வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம். எத்தனை வீட்டுல மாமிசம் இல்லாம இந்த புரட்டாசியை கலந்திருப்பீங்க? யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் மனக்கட்டுப்பாடோட இருந்திருப்பீங்க? இவ்வளவு தூரம் இருக்கிறதுல பலன் இல்லாம போகுது. அந்த பலனை கொடுக்கக்கூடிய நாள் தான் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி. இது எப்படிங்க? இப்போ வருவோம். இதான் பிளான். இவ்வளவு நாள் தவ வாழ்க்கை வாழ்ந்தோமா, இன்னைக்கு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இந்த பள்ளிக்கூடம்லாம் திறப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? முதல்ல பள்ளிக்கூடம் அனுப்புறது, ஆனாங்கிற எழுத்து எழுதி தர்றது. இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம ஏற்பட்ட சில வழிகள் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு நம்ம புது வாழ்க்கைக்குள்ள வரோம். சரஸ்வதி பூஜை அன்னைவா நம்ம என்ன பண்ணணும்? காலையில எழுந்து நம்ம முதல் நாள் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு
காலையில சுவாமி பூஜை எல்லார் வீட்லயும் காலையில ஒரு தடவை நடக்கணும். சரஸ்வதி பூஜையில பெரும்பகுதி என்ன பண்றாங்க தெரியுமா? சாயந்தரம் தான் பூஜை பண்றாங்க. கிடையாது, அதை தவிர்க்கணும். சரஸ்வதி பூஜையில காலையிலையும் பூஜை நடக்கணும், சாயர்ச்ச பூஜை நடக்கணும். அதுக்கு நான் விளக்கி சொல்றேன். காலையில சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணணும். நம்ம புத்தகங்களை எல்லாம் எடுக்கணும். முதல்ல பேங்க் பாஸ்புக், நம்ம உங்க வீட்டு ரேஷன் கார்டுல இருந்து பாஸ்புக்ல இருந்து, அது பேர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்போர்ட் வரைக்கும். ஏன்னா எத்தனை பயணங்கள் நம்ம பாஸ்போர்ட்டை வாங்கி சில பேர் வீட்லயே வச்சிருப்பான், ஒரு பயணமும் போயிருக்க மாட்டான். சில பயணம் சக்சஸே ஆயிருக்காது, பாஸ்புக்கில் பணமே சேராது. கடவுள்கிட்ட தான் நம்ம கேட்கணும். இதுக்கு இந்த பணத்தை சேர்க்கறதுக்கான அறிவுத்திறனை எனக்கு இன்னிலேருந்து கொடு. இதான் நம்ம பிளான். வெளிநாடு போறதுக்கு, வெளிநாட்டில் எல்லா பேப்பரும் முடிஞ்சு அடுத்த பாஸ்போர்ட் நான் வாங்கணும், பேப்பர் முடிஞ்சு போச்சுங்கன்னு சொல்லி கேட்கணும். அந்த அளவுக்கு எனக்கு வெளிநாடு பயணத்தை கொடு. அதுக்கு எனக்கு பிளானிங்க ஒரு விஷயத்தை கொடு, பிளான் பண்றது அளவுக்கு எனக்கு மூளையை கொடு. இதுதான் சரஸ்வதிட்ட கேட்கிறோம். இன்னைக்கு அப்ளிகேஷன் போடுற டேட் அது. சரஸ்வதி தேவி கிட்ட அப்ளிகேஷன் போடுற டேட். அரசியல்வாதிகளாக இருந்தால் சொல்லக்கூடிய வார்த்தை வேட்பு மனு தாக்கல் செய்கிற நாள். ஒரு கலைஞராக இருந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு பட பூஜை செய்யக்கூடிய நாள். இது மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை துவங்கும் நாள் சரஸ்வதி பூஜை. காலையில சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு, அந்த நம்ம உங்க வீட்டு புத்தகங்கள், கணக்கு வழக்குகள், இது எல்லாத்தையும் வச்சு சுவாமிக்கு பூஜையை பண்ணிட்டு அம்மா கிட்ட அப்ளிகேஷன் போடுங்க. சரஸ்வதி தேவி கிட்ட லக்ஷ்மி ஹயக்ரீவர்னுவார், அந்த ஹயக்ரீவர் அப்ளிகேஷன் போடுங்க. ஒரு புதுசா நோட்டு, அக்கௌண்ட் நோட்டு வாங்கி எழுதுங்க. அன்னைக்கு லாபம் அப்படின்னு போடுங்க, ஊனா போடுங்க, லாபம்னு போடுங்க. போட்டு உங்க குலதெய்வத்து பேரை எழுதிட்டு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, குலதெய்வத்து பேரை எழுதிட்டு பிறகு சரஸ்வதியை நினைச்சு லாபம்னு போட்டு சுவாமி கிட்ட வச்சு மஞ்சள்லாம் வச்சு, சரஸ்வதிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த திரவியங்கள், வாசனை பூ, பன்னீர் பூன்னு கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம். பன்னீர் பூ, இன்னைக்கெல்லாம் பன்னீர் மரம்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. பன்னீர் இலை, பன்னீர் பூ, இதனால சரஸ்வதி தேவி அனுகிரகம் நமக்கு ரொம்ப கிடைக்கும். வாசனை பொருட்கள் வீட்டில் வச்சு முதல்ல காலையில பூஜை நடக்கணும். உறுதிமொழியை காலையிலே எடுத்துக்கணும்.